ப்ரீவியஸ் செஷனில் இந்த மாலிகுலாரிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அந்த மாலிகுலாரிட்டியை பேஸ் பண்ணி ஒரு 3 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ப்ராப்ளம் கன்சிடர் பண்ணலாமே. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் கிவ்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லி இந்த ரியாக்ஷனில் அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா ரேட் கொடுத்துட்டாங்க. ரேட் வந்து 4 × 10⁻⁻², மோல் லிட்டர் இன்வர்ஸ், செகண்ட் இன்வர்ஸ். அப்புறம் ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க. ரேட் கான்ஸ்டன்ட் கே, அதனுடைய வேல்யூ வந்து 2 × 10⁻², சாரி இது 10⁻³ இது 10⁻² கொடுத்தாங்க. அப்புறம் இந்த எக்ஸ்னுடைய கான்சன்ட்ரேஷன், ஒய்னுடைய கான்சன்ட்ரேஷன் ரெண்டும் ஈக்குவல், ரெண்டுமே 0.2 கொடுத்துட்டு இதனுடைய ஓவரால் ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓவரால் ஆர்டர் தெரியும் நமக்கு. ஆர்டர்ன்றது ரியாக்ஷனில் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ரியாக்ஷனுடைய ரேட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணேன்னா ரேட் ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஒய் கான்சன்ட்ரேஷன் போடுறோம். இப்போ இதனுடையது 1, ஆனால் நமக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ இது தெரியல எம், இது என்ன வச்சுக்கலாம். இதில் ரேட் இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இந்த எம் ப்ளஸ் என் தான் ஓவரால் ஆர்டர். இது எவ்வளோ கேட்குறாங்க. இப்போ நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கு, ரேட் வந்து 4 × 10⁻⁻3, கே ஈக்குவல் டு 2 × 10⁻², எக்ஸ் ஒய் ரெண்டுமே 0.2, இன்னொன்று 0.2 பவர் எம். இப்போ நமக்கு இந்த இதான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், இதை நீங்கள் கீழே கொண்டு வந்தீங்கன்னா 4 × 10⁻³ by 2 × 10⁻² ஈக்குவல் டு, இது எப்படி போடலாம் நம்ம, 0.2 பவர் எம் ப்ளஸ் என். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது இது 2, இங்கே 10⁻², 10⁻1. That is 2 × 10⁻1 is 0.2. இங்கே என்ன இருக்குது, 0.2. எம் ப்ளஸ் என் என்னவா இருந்தால் 2 ஈக்குவலாக இருக்கும். எம் ப்ளஸ் என் பவர் 1 கேட்கணும். ஸோ அப்போது நமக்கு வந்து இது தனியாக கேட்கல. அவங்க என்ன சாரி இது தனியாக கேட்கல. ரெண்டுனுடைய டோட்டல் ஓவரால் ஆர்டர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஓவரால் ஆர்டர் என்னன்னா 1. சிம்பிள். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து இதே போல பட் ஒரு சின்ன அசம்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்சிடர் திஸ் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. இதனுடைய ரேட் எக்ஸ்பிரஷன் பழைய மாதிரி தான். ரேட் ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸ் ஒய். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரியாக்ஷனில் ரேட் கான்ஸ்டன்ட் ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க, எக்ஸ் ஒய் ஏதோ ஒரு வேல்யூ. இப்போ நீங்கள் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறீங்க, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறீங்க, 3 எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்ல, செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்ததை விட இந்த எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. குவாட்ரபிளிங் 4 மடங்கு எடுக்கிறீங்க. அப்போது என்ன ஆகுதான், இங்கே இருந்ததை விட இங்கே ரேட் 4 டைம்ஸ் ஆகுதான். சாரி, ஐ டெல் யூ அகெயின். ஃபஸ்ட் டைம் எவ்வளோ சொல்லலை, ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் ஏதோ ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதனுடைய கான்சன்ட்ரேஷனை யூஆர் இன்க்ரீஸிங் பை 4 டைம்ஸ். அப்போது இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட்டும் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டுமே குவாட்ரபிளிங். தட் இஸ் இதுவும் 4 டைம்ஸ் இதுவும் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் ரேட் வந்து 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போது இதனுடைய ரேட் ஈக்குவேஷன் என்ன, அதாவது இங்கே என்ன போடணும் நீங்கள் அப்படின்றத இன்டைரக்டாக சொல்கிறாங்க. எப்படி, ரொம்ப சிம்பிளாக நம்ம போகலாம். எப்படி, இந்த ரேட் ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸ் இன்டூ ஒய். நான் இதை வந்து நீங்கள் 1 மாலிகுல் இருக்கிறதுனால 1 வச்சு பார்க்கலாமே. நம்ம என்ன பண்ணலாம், இது 2 வச்சுக்கலாம் சிம்பிளாக. இதுவும் வந்து கான்சன்ட்ரேஷன் 2, இதுவும் கான்சன்ட்ரேஷன் 2. அப்போ இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுக்கலாமே. இப்போ இது எவ்வளோ ரேட் வருது, 8. நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ரேட் கான்ஸ்டன்ட் அதே தான் இருக்கும். பட் நம்ம எக்ஸை வந்து இது போல் எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம், 4 டைம்ஸ். 4 × 2 8 × 2. இப்போ எவ்வளோ வருது பாருங்கள், 32. ஸோ இதை விட இது எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 4 டைம்ஸ். அதே போல் தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். இதில் எப்படி அப்படின்னு கேட்டோம்னா இது 2,
இது நம்ம இனிஷியலை விட 4 டைம்ஸ், இதுவும் இனிஷியலை விட 4 டைம்ஸ். அப்போ இது எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 × 8 64 × 128. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்ததோட இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகுறதுல 68 டைம்ஸ். ஸோ அப்போது நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இதனுடைய பவரில் 1 வச்சுட்டு செஞ்சதுனால தான் இதெல்லாம் அரைவ் ஆகுது. அப்படிங்கிறதுனால இந்த ரியாக்ஷனுடைய ரேட் ஈக்குவேஷன் இஸ் திஸ். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆர்டர் 1, வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆர்டர் 1, ஓவரால் ஆர்டர் இஸ் 2 அப்படின்னு அஸ்யூம் பண்ணுறோம். நம்மளே ஒரு வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கிறோம்ல. ஸோ இது போலவும் கேட்கலாம். இதே ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுல நம்ம போன செஷனில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து அதில் இந்த மாதிரி ஒரு 3 டைமில் இந்த கான்சன்ட்ரேஷன்ஸ் எல்லாம் எடுத்து ரேட்டை பார்த்து அதிலிருந்து எப்படி நம்ம ஆர்டர் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதே மாடலே என்ன கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா NOCl2 react to give NOCl. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் 0.1 0.1 இது ரெண்டும் ரேட். இப்போ இதை 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அப்படியே வச்சுருக்கேன், ரேட் சேஞ்ச் ஆகும். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், அப்படியே வச்சுருக்கேன், இதை 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ரேட் மாறும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது நம்ம இது பழைய இது போட்டதே தான். இப்போ நான் அந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்டுமே ரெப்ரசென்ட் பண்ணுறீங்களா. எக்ஸ்பெரிமெண்ட் 1 இதில் ரேட் எவ்வளோ கொடுத்தது நமக்கு தெரியும். ரேட் ஈக்குவல் டு K into NO power X அல்லது பவர் M தான் வைங்களேன், Cl2 பவர் N. இப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் முதல்ல சொல்லி கொடுத்தது இதுதான், வெரி சிம்பிள். ரேட் எவ்வளோ இருக்குது நமக்கு 7.2 × 10⁻⁵. K கான்ஸ்டன்ட், NO எவ்வளோ இருக்குது 0.1, இது எவ்வளோ இருக்குது அதுவும் 0.1, இதனுடைய பவர் M, இதனுடைய பவர் N. செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ரேட் எவ்வளோ இருக்கு 3.12 × 10⁻⁴ K, இது எவ்வளோ இருக்கு 0.2, இது எவ்வளோ 0.1, பவர் M பவர் N. அடுத்த தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ரேட் எவ்வளோ 9.36 × 10⁻⁴ K, இது 0.2 இருக்குது, இது 0.3 இருக்கு. நான் இது முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கும். மேத்தமேட்டிக்கலாக நம்ம இதை சால்வ் பண்ணலாம். சரி, இப்போ நான் வந்து 2/1 போட்டேன்னு வச்சுங்களேன். 2/1 2 என்ன இருக்கு 3.12 × 10⁻⁻2 டிவைடட் பை 7.2 × 10⁻⁵ ஈக்குவல் டு K. இங்கே 0.2 பவர் M, 0.1 பவர் N. இங்கே என்ன இருக்கு பார்த்தோம்னா 0.1 பவர் M, 0.1 சிம்பிள் மேத்தமேட்டிக்கல். இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 10⁻⁻⁴ 10⁻⁻1 இருக்கும். இதை இதில் கொண்டு போனீங்கன்னா this comes about 4 times. இது சிம்பிளி பண்ண 4 times வரும். இங்கே இது கேன்சல் ஆகிடுச்சு, K கேன்சல்டு. இதை பார்த்தோம்னா 2 பவர் M. அப்போ 2 பவர் என்ன இருந்தால் 4 இருக்கும் 2. ஸோ M ஈக்குவல் டு என்ன முடிவு பண்ணுறோம் நம்ம 2, இது வந்து 2. அதே போல் நம்ம என்ன பண்ணலாம்னா we can have one more calculation. இப்போ நான் என்ன பண்ணுறேன் 3/1 போடுறதா வச்சுங்களேன். 3 என்ன இருக்கு 9.36 × 10⁻⁴ divided by 7.2 × 10⁻⁵ equal to K. இங்கே 0.2 பவர் M, 0.3 பவர் N divided by 0.1 பவர் M, 0.1 பவர் N. இது அதே போல் நீங்கள் இது பார்த்தோம்னா 0.72 இருக்கும், இது கேன்சல் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் வரும், 12 சிம்பிள் பண்ணி பாருங்கள். இங்கே வரும்பொழுது KK இது பார்த்தோம்னா 2 பவர் M, இது பார்த்தீங்கன்னா 3 பவர் N. இங்கே M தான் தெரியுமே நமக்கு, M எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 2. அப்போ இந்த 2 இங்கே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நமக்கு இதான் இந்த 2 இங்கே கொண்டு வரும்போது 2 பவர் 2 4. அப்போ இது எவ்வளோ வந்தது அப்படின்னு கேட்டோம்னா 3. 3 ஈக்குவல் டு எவ்வளோ 3 பவர் N. அப்போ N எவ்வளோ 1. ஸோ இந்த இடத்துல பவர் 2, இந்த இடத்துல பவர் 1. ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு NO is 2, ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு Cl2 is 1, total order overall order is 3. ஸோ இது போல்
இந்த ஆர்டர் மாலிகுலாரிட்டி, இந்த ரேட் ஈக்குவேஷன் வச்சு குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம். இது வந்து பேஜ் நம்பர் 211, 212. Go through them.